ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று ராஜாக்களின் புஸ்தகத்திலே 17ஆம் அதிகாரத்திலே 4வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்திலே 4வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளை இடுவேன் என்றார். நீங்கள் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். கீலேயாத்தின் குடியிலே திஸ்பியன் ஆகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றார். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித்த ஆற்றண்டையிலே ஒளிந்து கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேரிருக்கிற கேரித்த ஆற்றண்டையிலே தங்கியிருந்தான். காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்திலே அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்திலே அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த தண்ணீரை குடித்தான். ஆமென் சொல்லுங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இங்கே ஆண்டவருடைய தீர்க்கதரிசி ஆகிய எலியா அந்த நாட்டிலே இருக்கிற ஒரு ராஜாவை நோக்கி அவர் சவால் விடுகிறார். நான் சொல்ற நாள் வரைக்கும் இந்த தேசத்திலே மழை பெய்யாது அப்படின்னு சவால் விடுகிறார். அப்போ ஒரு நாட்டு ராஜாவுக்கு விரோதமாய் அந்த நாட்டை கெடுக்கிறது போல ஒரு வார்த்தையை இவனுடைய வாயிலிருந்து சொல்லும் போது அந்த நாட்டினுடைய ராஜாவினுடைய கோபம் இவன் மேல் திரும்புகிறது. ஆனால் இவன் கர்த்தருடைய ஊழியக்காரன். ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் இந்த மாதிரி ஒளிந்து கொள், கேரித்த ஆற்றங்கரையிலே நீ போய் இரு, அங்கே இருக்கிற தண்ணீரை நீ குடித்துக்கோ. ஆனால் உன்னை போஷிக்கிறதற்கு இந்த விசை மனிதர்களை அல்ல, உனக்கு நான் என்ன செய்வேன் என்றால் காகங்களுக்கு கட்டளையிடுவேன். அதே போல ஆண்டவர் அவனுக்கு சொன்ன வார்த்தையின்படியே காலையிலையும் மாலையிலையும் காகங்கள் அவனுக்கு என்ன கொண்டு வந்துருச்சாமா, அப்பத்தையும் இறைச்சியையும் அவனுக்கு கொடுத்து வேதம் சொல்லுகிறது கர்த்தர் அவனை போஷித்தார். அப்போ இன்றைக்கு ஆண்டவர் இந்த 3வது இந்த செக்ஷன்ல நம்மோட என்ன பேசுகிறார் என்றால், கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்தம், நமக்கு ஆண்டவர் ஒரு உதவியை கர்த்தர் அனுப்புவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நீங்கள் பல தேவைகளோடு இருக்கலாம், லட்சக்கணக்கான தேவைகள் உங்களுக்கு இருக்கலாம். உங்களுடைய தேவை யாரும் சந்திக்க முடியாததா இருக்கலாம். யார் உதவி செய்ய போகிறார்கள்? யாரிடத்திலிருந்து உதவி உங்களுக்கு வரப்போகிறது? ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். எலியாவை காகங்களை கொண்டு போஷித்த அதே கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு ஏற்ற நேரத்திலே ஒரு உதவியை உங்களுக்கு அனுப்புவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அந்த உதவி யார் மூலமாக வேண்டும் என்றாலும் வரலாம். இது ஒரு புதுமையான காரியமா இருக்கிறது. ஒரு காகம் வந்து ஒரு மனுஷனுக்கு சாப்பாடு கொடுக்குமா? சாப்பாடு அதால கொடுக்க முடியுமா? அது எப்படி கொடுக்கும்? இப்படிப்பட்ட நிறைய கேள்விக்குறிகளை அந்த இடத்துல வைக்கலாம். இது சாத்தியம் தானா? ஆனால் வேதம் சொல்கிறது, கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே காகங்கள் அவனுக்கு கொடுத்தது. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில கூட உங்களுக்கு முன்பாக இருக்கிற அந்த பண தேவை, உங்களுக்கு முன்பாக இருக்கிற அந்த பொருள் தேவை, இல்லை என்றால் ஏதோ ஒரு மனிதனுடைய தேவை உங்களுக்கு இருக்கலாம். அந்த தேவையை குறித்து உங்களுக்கு 1000 கொஸ்டின் உங்களுக்குள்ளே இருக்கலாம். இது நடக்குமா? இது யாராலே முடியும்? இது யார் செய்ய போகிறார்கள்? இதை கொண்டு வருவதற்கு ஒருவராலும் முடியாது. எத்தனை கேள்விகள் உங்களுக்குள்ளே இருந்தாலும் இன்றைக்கு வார்த்தையை கொடுக்கிறவர் கர்த்தர், வார்த்தையை கொடுக்கிறவர் தேவன். நான் நம்புகிறேன் அந்த தேவன் உங்களுக்கு ஆணித்தரமாய் சொல்லுகிறார், எலியாவை காகத்தை கொண்டு போஷித்த அதே கர்த்தர் உங்களுடைய தேவை எவ்வளவு பெரிதா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு காகத்தை கர்த்தர் அனுப்பி, உங்களுக்கு ஒரு நபரை கர்த்தர் அனுப்பி, உங்களுக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்து, அந்த தேவையை கர்த்தர் சந்திப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். கடந்த நாட்களிலே ஒரு வாலிப சகோதரனை சந்தித்தேன். அவர் ரொம்ப துக்கத்தோடு அவர் என்னிடத்திலே பகிர்ந்து கொண்டு போனார். அப்படின்னு சொன்னா, கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக எனக்கு சரியான வேலை இல்லை, ஒரு மாதம் 5000 ரூபாய் எனக்கு சம்பளம் கிடைக்குது. அந்த சம்பளத்தை வச்சு என்னால் ஒன்றும் பண்ண முடியல. எங்க அம்மா அப்பா 2 பேர் வயசானவங்க, அவங்க கிராமத்தில் இருக்காங்க. அவர்களுக்கு மாதம் ஒரு 3000 ரூபாவது அனுப்புனாதான் அவர்களுடைய மெடிசனுக்கெல்லாம் செலவு பண்ண முடியும். ஆனா என் கையில எனக்கு 5000 ரூபாய் வாங்கினா நான் இங்க சாப்பிட்றதுக்கு எனக்கு சரியா போகுது அப்படின்னு ரொம்ப துக்கப்பட்டு அழுதார்.
அப்போ அவருக்காக பாரத்தோட நான் ஜெபித்து அனுப்பினேன். அவர் ஒரு திருச்சபையில் இருக்கிறார். அந்த திருச்சபையில் நல்ல ஊழியம் செய்கிற ஒரு நபர். அப்போ அவருக்காக என் மனசில் ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக மீண்டும் அவரை ஒரு 2 மாதங்கள் தாண்டி திரும்ப சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. அப்போ அவர் ரொம்ப மகிழ்ச்சியாய் அவர் வந்தார். அப்போ வரும்போது என்ன அப்படின்னு கேட்டேன். அவர் சொல்லும்போது சொன்னார், பாஸ்டர், நான் இங்கேருந்து ஜெபம் பண்ணிட்டு போனேன். ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் ஒருத்தருக்கு ஒரு சாப்பாடு கொண்டு கொடுக்கறதுக்காக எங்கள் ஓனர் அனுப்பி விட்டார். அவங்க ஒரு கொரோனா பேஷண்ட்ஸு. நான் உள்ளே போய் அவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக உள்ளே போனேன். நல்ல மாஸ்கெல்லாம் போட்டு தான் போனேன். போகும்போது பார்த்தா அந்த ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் நிறைய பேர் படுத்து கிடக்குறாங்க. எல்லாரும் அனாதையை போல் இருக்காங்க. யாருமே பக்கத்தில் இல்லை. ஒவ்வொருத்தரும் கூப்பிடுறாங்க, யாராவது எனக்கு தண்ணி கொடுப்பீங்களா, யாராவது எனக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுப்பீங்களா, நாக்கு வறண்டு போகுது. ஆனால் யாருமே அதை கேட்கறதுக்கு இல்லை. உடனே நான் அந்த கொடுக்க வேண்டிய நபருக்கு கொண்டு சாப்பாடு கொடுத்துட்டு அந்த மாதிரி தண்ணி கொடுக்குறவங்களை பார்த்து ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து கொண்டு போய் கொடுத்தேன். உடனே அவங்க என் கையை பிடிச்சிட்டு என் கையில் 1000 ரூபாய் 2000 ரூபாய் அப்படியே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே இருக்கிற ஒரு 4-5 பேர் என்னிடத்தை பார்த்து, மகன், நான் இங்கேருந்து இந்த வியாதி சரியாகி போகிற வரைக்கும் எங்களுக்கு நீ ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் வேலை இல்லாமல் தான் இருந்தேன், தாராளமாக ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். 2 மாசத்துல கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் அந்த இடத்துல சம்பாதிக்கிறதுக்கு ஆண்டவர் பலன் தந்தாராம். ஆமென் சொல்லுங்கள். ஒவ்வொரு நோயாளிகளையும் பார்த்து விசாரித்து அவர்களுக்கு தேவைகளை எல்லாம் சந்தித்து அவங்க எல்லாம் அந்த நோயிலிருந்து விடுதலை ஆகும் போது, நான் இந்த வியாதியிலிருந்து விடுதலை ஆனதே உன்னால தான்ப்பா, நான் இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறதுக்கு காரணமே நீ தானப்பா, உனக்கு வச்சுக்கப்பா, உனக்கு என்ன வேணாலும் நான் கொடுக்குறோம் அப்படின்னு என் கை நிறைய பணம் கொடுத்தாங்க பாஸ்டர். இப்போ 2 வருடம் எனக்கு சரியான வேலை இல்லை. கர்த்தர் 2 மாதத்திற்குள்ளேயே என்னை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆமென் சொல்லுங்க. அப்ப நான் நம்புறேன், அந்த வாலிப தம்பிக்கு செய்த கர்த்தர் நமக்கு செய்ய மாட்டாரா? உங்களுக்கு செய்ய மாட்டாரா? நான் சொல்றேன், எல்லா வாசல்களும் உங்களுக்கு அடைக்கப்படலாம், எல்லா மனிதனுடைய கதவுகளும் உங்களுக்கு அடைக்கப்படலாம், எல்லாரும் உங்களுக்கு எதிராய் நிற்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களுக்கு ஒரு உதவியை அனுப்ப வேண்டும் என்று நினைப்பாரையானால், நாம் நினைக்காத காகத்தை கொண்டு கூட கர்த்தர் உதவியை அனுப்புவதற்கு முடியும். ஆண்டவர் நினைத்தால் எப்படியும் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இது ஒரு சாட்சி அல்ல, பல சாட்சிகள் இருக்கிறது. ஊழியத்திலே இருக்கிற எத்தனை ஊழியக்காரருடைய வாழ்க்கையிலே அவர்கள் தேவைகளோடு இருக்கும் போது ஆண்டவர் அப்படி கிருபையாய் சந்தித்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். இந்த வார்த்தையை நம்ம விசுவாசிக்க போகிறோம். நம்முடைய திருச்சபைக்கும் பெரிய தேவை இருக்கிறது, எட்ட முடியாத தேவை. ஆனா இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கும்போது நான் 100% நான் நம்புகிறேன். அன்றைக்கு எலியாவை காகத்தை கொண்டு போஷித்த கர்த்தர், ஒரு உதவியை அனுப்பின கர்த்தர், நம்முடைய திருச்சபைக்கும் பல இடங்களில் இருந்து கர்த்தர் உதவிகளை அனுப்பி இந்த இணைந்து கட்டுவோம் என்கிற ஒரு பெரிய ப்ராஜெக்டை கர்த்தர் லெகுவாய் முடிக்கிறதற்கு ஆண்டவரே நமக்கு உதவி செய்ய போகிறார். அவர் காகங்களை கொண்டு கூட போஷிக்கிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். கைகள் எல்லாரும் உயர்த்தி சொல்லுங்க, நான் நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. இந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லுங்கள். ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க, ஆண்டவரே நான் நம்புறேன், என் தேவைகளை சந்திக்கிறவர். இனி உன்னுடைய கைகள் சோர்ந்து போகிற கைகள் அல்ல. கர்த்தர் உங்களுடைய கைகளை பலப்படுத்த போகிறார். உங்களுடைய கைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். உன் கைகள் நிரம்பி வழிய போகிறது. உன் பாத்திரம் நிரம்பி வழிய போகிறது. ஹல்லேலூயா. உதவி பெற்ற உங்களுக்கு ஒரு உதவி வரும், ஒரு உதவி தேடி வரும். உதவி இல்லாத உங்களுக்கு ஒரு உதவி தேடி வரும். உன் பிள்ளைக்கு ஒரு உதவியை கர்த்தர் தேடி வர பண்ணுவார். நான் நம்புறேன், இயேசுப்பா நான் நம்புறேன். ஹல்லேலூயா. நம்மை போஷிக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். இந்த வசனத்திலே விசேஷமாக ஒரு 3 காரியங்களை இன்னைக்கு உங்களோடு கூட பேசி நான் ஜெபித்து முடிக்க ஆசைப்படுகிறேன். ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஆண்டவர் ஒரு உதவியை செய்ய வேண்டும் என்று நினைப்பாரே, ஆனால் எப்படியெல்லாம் ஆண்டவரால் செய்ய முடியும் என்கிறதை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க முடியும். அப்படின்னா நமக்கு ஆண்டவர் ஒரு உதவியை செய்யணும்னு கர்த்தர் நினைச்சாருன்னா அவர் பல வழிகளை செய்வார். அதான் ஒரு வழி நமக்கு அடைக்கப்படுமானால் கர்த்தர் நமக்காக எத்தனை வழிகளை திறப்பார் என்றால் 7 வழிகளை கர்த்தர் நமக்காய் திறப்பார். ஆமென் சொல்லுங்கள். ஆண்டவருக்கு அது பெரியதல்ல. நம்ம எப்பவுமே ஒன்று நினைத்துக் கொள்ள வேண்டும், எப்பவும் ஒரே ஆளை கொண்டு கர்த்தர் நமக்கு செய்வார்னு நினைக்க முடியாது, ஒரே காரியத்தை கொண்டு செய்வார்னு நினைக்க முடியாது. ஆண்டவர் ஒரு வருஷத்துக்கு ஒருத்தரை கொண்டு செய்வார், இன்னொருத்தரை கொண்டு செய்வார். கர்த்தர் எப்படியும் எப்பொழுது வேண்டும் என்றாலும் செய்வார். அதனால் செய்வார், ஆனா அவர் எப்படியும் செய்வார். ஆமென் சொல்லுங்கள். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? அவர் செய்வார், அவர் எப்படியும் செய்வார். ஆமென். எல்லாரும் ஒரு டைம் சொல்லுங்க பார்க்கலாம், அவர் செய்வார், அவர் எப்படியும் செய்வார். ஆமென். இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. கர்த்தர் எப்படி. அப்போ இன்னைக்கு 3 காரியங்களை நம்ம தியானிக்க போறோம். நம்மளுக்கு உதவி செய்கிற தேவன் அவர் எப்படியெல்லாம் உதவி செய்வார். நம்பர் 1, முதலாவதாக ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம்.
ரூத்தின் புஸ்தகம் ஸ்தோத்திரம் 2வது அதிகாரத்திலே 3வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? 2வது அதிகாரம் ரூத்தின் புஸ்தகத்திலே 2வது அதிகாரத்திலே 2வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். யாராவது ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். தற்செயலாய் நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமெலேக்கின் வம்சத்தானாகிய போவாசுடையதாய் இருந்தது. அப்பொழுது போவாஸ் பெத்லேமிலிருந்து வந்து, கர்த்தர் உங்களோடு இருப்பாராக என்றார். அதற்கு அவர்கள், கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக என்றார். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாமா? அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகு பொறுக்கினால் தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமெலேக்கின் வம்சத்தானாகிய போவாசுடையதாய் இருந்தது. ஆமென் சொல்லுங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல இந்த ரூத்தினுடைய சம்பவத்தை குறித்து நமக்கு தெரியும். அப்படி என்றால் தன்னுடைய சொந்த நாடாகிய மோவாப் தேசத்தை விட்டு தன்னுடைய மாமியாரோடு சேர்ந்து இப்பொழுது அப்பத்தின் வீட்டிற்கு அவர்கள் வருகிறாங்க. அவங்க வரும்போது எல்லா சூழ்நிலைகளும் அங்கே மாற்றப்பட்டிருக்கிறது. தேசமெல்லாம் பஞ்சம் முடிந்து ஜனங்கள் அப்பொழுதுதான் கொஞ்சம் கொஞ்சமாய் விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள். பெரிய பெரிய ஆட்களுக்கு விவசாயம் இருக்குது. இவங்க 2 பேரும், ரூத்தும் நகோமியும், தன்னுடைய 2 பேருமே புருஷனை இழந்து ஒரு விதவையாக அந்த நாட்டுக்குள்ளே காலடி எடுத்து வைக்கிறாங்க. இவங்களுக்கு எங்க போறதுன்னு தெரியல. இந்த ரூத் வந்து அந்த ஊருக்கு புதுமையானவள். அப்போ வீட்டிலேயே ஒருத்தருடைய மூஞ்சி ஒருத்தர் பார்த்துட்டு இருக்க முடியாதுல்ல, சாப்பாடு சாப்பிடணும். அதனால அவர்கள் உற்சாகத்தோட போய் இந்த அறுக்கிற வந்து தூற்றி போடுறத, அவருடைய கைகளிலிருந்து விழுகிறத, ஏழைகள் பொறுக்கிறத இவங்க கொஞ்சம் கொஞ்சமாய் பொறுக்கிட்டு இருக்காங்க. அதுல வேதம் சொல்லுது, தற்செயலாய் அவள் வந்து இந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கல, போவாசுனுடைய நிலத்திற்கு போய் தான் நான் பொறுக்கணும்னு நினைக்கல, எதேச்சையா தற்செயலா அவ பொறுக்கிறதற்காக போகிற அந்த நிலம் யாருடையதா இருந்தது என்று சொன்னால் போவாசுடையதா இருந்தது. அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, ஆண்டவர் நமக்கு செய்கிற உதவியை எப்படி ஆண்டவரால் செய்ய முடியும் என்றால், நாம் எதிர்பாராத இடத்திலிருந்து நமக்கு ஒரு உதவியை அனுப்புறதற்கு கர்த்தருக்கு லேசான காரியம். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? நான் நம்புறேன், நீங்க எதிர்பார்த்திருக்கிற நிறைய வாசல்கள் உங்களுக்கு அடைக்கப்படலாம். நீங்கள் இந்த இடத்துல வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். என் பிள்ளை செய்வான், எங்க அம்மா செய்வாங்க, எங்க அப்பா செய்வாங்க, எங்க மேனேஜர் செய்வாங்க. நீங்க நிறைய இடத்துல எதிர்பார்க்கலாம். இல்லைன்னா நீங்க ஆரம்பிச்ச, நீங்க செய்த இந்த காரியத்திலிருந்து நமக்கு ஒண்ணு வரும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் நாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிற எல்லாம் நமக்கு தோல்வி ஆகும்போது தேவன் நமக்கு உதவியை அவர் எப்படி செய்ய முடியும்னா, நீங்க எதிர்பாராத, நீங்க இங்க இருந்து வரும்னு நினைச்சிருக்க மாட்டீங்க, இந்த நபர் கொடுப்பாங்கன்னு நினைச்சிருக்க மாட்டீங்க, இந்த காரியத்திலிருந்து எனக்கு கிடைக்கும் என்று நினைக்க மாட்டீர்கள். ஆனால் தேவன் நினைப்பாரே, ஆனால் நமக்கு எப்படி உதவியை அனுப்புவார் என்றால், எதிர்பாராத இடங்களில் இருந்து நமக்கு உதவியை அனுப்புவதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். இந்த மனிதனிடத்தில் என்ன இருக்கிறது? இந்த வியாபாரத்தில் இல்லைன்னா இந்த பிசினஸ்ல எனக்கு என்ன கிடைக்க போகுது? இந்த வேலையில நான் என்ன உயர போறேன்? இந்த வீடு விற்கிறதுனால எனக்கு என்ன கிடைக்க போகுது? எந்த காரியத்திலே நீங்கள் எதிர்பார்க்காம இருக்கிறீங்களோ, ஆண்டவர் உங்களுக்கு உதவியை அனுப்பணும்னு வச்சா கர்த்தர் எப்படி அற்புதத்தை செய்வார் அப்படின்னா, நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம். ஆனா அந்த இடத்துல இருந்து தான் கர்த்தர் நமக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதற்கு வல்லவரா இருக்கிறார். இதற்கு ஒரு மிகப்பெரிய ஆதாரம் இந்த ரூத்தினுடைய வாழ்க்கை. அவங்க எதிர்பார்க்கவே இல்லை, அவங்களுக்கு அது தெரியவே தெரியாது. ஆனால் அடுத்த அதிகாரங்களிலே வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, எந்த நிலத்திலே அவர்கள் பொறுக்கினார்களோ அந்த நிலம் போவாசுடையதா இருந்தது. அந்த போவாஸ் இவர்களுக்கு கணவனாராய் மாற்றப்பட்டார். ஆமென் சொல்லுங்க. அவங்களுக்கு இது போவாசனுடைய நிலம்னு தெரியாது. எதேர்ச்சியா போன இடத்துல ஆண்டவர் என்ன பண்ணார்னா, உனக்கென்று ஒரு துணையை, உனக்கென்று ஒரு அற்புதத்தை இங்கே வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் ஆணித்தரமாய் அவர்களுக்கு செய்தார். நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, இந்த 3வது செக்ஷன்ல வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தீர்க்க தரிசனமாய் நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களுக்கு இந்த வருடம் முடிகிறதுக்குள்ளே ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். ஒரு உதவியை உங்களுக்கு அனுப்ப போகிறார். அந்த உதவி எப்படி வரப்போகிறது என்றால், நீங்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து கர்த்தர் உங்களுக்காக ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். நம்புகிறவர்கள் முழு பலத்தோடு கரங்களை தட்டி, ஆண்டவரே
நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுங்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே நான் நம்புகிறேன். நான் எதிர்பாராத இடத்திலிருந்து, எனக்கு தெரியாது, ஆனால் கர்த்தர் அதை எனக்காக செய்து முடிக்கிறதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலங்கள். நீங்கள் ஜோஷுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலே 1வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் எடுத்துக்கொள்ளலாம். ஜோஷுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலே 1வது வசனம், கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனாகிய நூனின் குமாரன் ஜோஷுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனார். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்திற்கு போங்கள். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடிகள் மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். வனாந்திரமும் இந்த லீபனோன் தொடங்கி ஐபிராத் நதியான பெரிய நதி மட்டுமுள்ள ஏத்தியரின் தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாயிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலன் கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது, இந்த ஜோஷுவா ஒரு சாதாரணமான மனிதனாய் இருந்தான். ஆனா இந்த மோசேயினுடைய காலம் முடிந்ததற்கு பிறகு, நான் தான் இந்த ஜனங்களை நடத்த போறேன், நான் தான் இந்த ஜனங்களுக்கு தேசத்தை பங்கிட போறேன், இல்ல, அவன் எதிர்பார்க்கவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் அவனுக்குள்ள இல்லவே இல்லை. ஆனால் வேதம் சொல்லுது, இந்த ஜோஷுவா எதிர்பார்க்கல. ஆனா மோசே மரித்ததற்கு பிறகு ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, இவனை பார்த்து சொல்றாரு, நீ தான் அந்த ஜனங்களை வழி நடத்த போற. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் கூட நான் இருப்பேன். நம்முடைய தேவன் யார் தெரியுமா? நம்முடைய நாம் எதிர்பார்த்த வாசல்கள் எல்லாம் அடைக்கப்படும் போது எதிர்பாராத ஒரு வாசலை நமக்காய் திறக்கிறவர் தான் நம்முடைய தேவன். ஆமென் சொல்லுங்கள். எத்தனை பேர் இந்த தீர்க்கதரிசன வார்த்தையை விசுவாசிக்கிறீர்கள்? உங்களுக்கு எதிர்பாராத ஒரு வாசல் திறக்கும். நீங்கள் எதிர்பாராத ஒரு உதவி உங்களுக்கு தேடி வரும். எதிர்பாராத ஒரு உயர்வை கர்த்தர் உங்களுக்கு தருவார். எதிர்பாராத ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்கள் தலையின் மேல் வைப்பார். நீங்கள் அதை எதிர்பார்த்திருக்க மாட்டீர்கள். ஆனால் கர்த்தர் செய்யும் போது உங்கள் கண்களிலே ஆனந்த கண்ணீர் வடிக்கப்படும். நீங்கள் அநேகருக்கு சாட்சிகளாய் நிற்க போகிறீர்கள். ஹல்லேலூயா. 2 கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் 100% நான் நம்புறேன். சொல்லுங்க, முழு பலத்தோட சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நான் நம்புறேன், இயேசுவே நான் நம்புறேன், ஹல்லேலூயா. நான் நம்புறேன். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் அழிக்கப்படும் போது கர்த்தர் ஒரு அற்புதத்தை நமக்காய் ஏற்பாடு செய்வார். ஆமென் சொல்லுங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் அற்புதத்திற்காக எதிர்பார்த்து சோர்ந்து போனார்கள். எத்தனை, 1 வருடம் 2 வருடம் அல்ல, 400 வருடங்கள் எதிர்பார்த்தார்கள். ஆனா ஒரு ரட்சகனும் இல்லை. அவர்களை ரட்சிக்கிறதற்கு ஆளே இல்லை. அவருடைய மரணங்கள் எல்லாம் பல தலைமுறைகள் அப்படியே நன்மையை காணாமல் மரிக்கிறது. ஆனா வேதம் சொல்லுது, ஒரு நாள் ஆண்டவர் மோசேயை அங்கே இருந்து கூட்டிட்டு வந்து அவனிடத்துல சொல்லுகிறார், இந்த ஜனங்களை நீ வழி நடத்து. ஆண்டவர் அவங்க எதிர்பாராத நேரத்தில் கர்த்தர் ஒரு தலைவனை ஏற்படுத்தி அங்கிருந்து அவர்கள் எப்படி கிளம்பினாராமாம்? பொன்னோடும் பொருளோடும் கர்த்தர் புறப்பட செய்தார். ஹல்லேலூயா. நான் நம்புறேன், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்த கர்த்தர் நமக்கும் செய்ய போகிறார், நமக்கும் செய்ய போகிறார். விசுவாசிக்கிறீர்களா? நம்புறீர்களா? நான் ஆணித்தரமாய் நம்புகிறேன். என் ஆண்டவர் எப்படி உதவியை அனுப்புவாருன்னா, நம்முடைய எதிர்பார்த்த வாசல்கள் எல்லாம் அடைக்கப்படும் போது எதிர்பாராத இடத்திலிருந்து ஒரு அற்புதம் நமக்காக நடக்கும். ஆமென் சொல்லுங்கள். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். நான் ஒரு பெரிய சாட்சி உங்களுக்கு சொல்ல முடியும். அப்படி என்றால், நம்முடைய இந்த பக்கத்தில் இருக்கிற நம்முடைய இடத்திற்காக நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்போ அந்த இடத்தை பல ஆண்டுகளாக நம்ம பேசி கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து ஒரு 4 வருடங்களாக இந்த இடத்த நம்ம வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த ஓனர்ஷிப்கிட்ட பேசிட்டே இருக்கிறோம். ஒரு 2 ஆண்டுகள் நம்ம அட்வான்ஸ் கொடுக்கலான்னு நினைச்சோம். ஆனால் நம்முடைய கையில் பணம் இல்லை, நம்மளால கொடுக்க முடியல. அதனால அவர்கள் இந்த 2 வருஷமும் நம்ம அவங்க வேண்டான்னு சொன்னதுனால அவர்களுக்குள்ளே குடும்பத்துக்குள்ளே ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டாங்க. என்னன்னா, இனி இந்த இடத்த சர்ச்சுக்கு கொடுக்க வேண்டாம், நம்ம வெளியே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி வெளியே பேப்பர்ல எல்லாம் ஆடு கொடுத்து எல்லா புரோக்கர்ட்டையும் சொல்லி அப்படி ஒரு பெரிய ப்ராசஸ் நடந்துட்டு இருக்குது. அப்போ கிட்டத்தட்ட அவங்க 16 பேர். அந்த 16 பேர்ல ஒரே ஒரு ஓனர் மட்டும் எந்திரிச்சு சொன்னாரம்மா, இந்த இடத்த நம்ம வேற வெளியே யாருக்கும் விற்க முடியாது, வெளியே யாருக்கும் விற்க முடியாது. ஒரு டைம் சர்ச்சுக்காக கேட்டுட்டாங்க. இனி பாருங்க,
நீங்க என்ன முயற்சி வேணாலும் எடுங்க, அவங்க தான் அந்த இடத்த வாங்குவாங்க, வேற யாரும் வாங்க மாட்டாங்கன்னு சொல்றாரு. அந்த அந்த 16 பேர்ல உள்ள ஒருத்தர். அப்போ அந்த அட்வான்ஸை கொண்டு போய் கொடுக்கும்போது அவர் எழும்பி நின்று சொன்னாரு, ஃபாதர் எல்லாருமே சொன்னாங்க ஃபாதர் இனி நடக்காது, நம்ம சர்ச்சை நம்ப வேணாம், கொடுக்க வேணாம்னு சொன்னாங்க. ஆனா நான் ஒரே ஒருத்தர் எழும்பி சொன்னேன், சர்ச்சுக்காக கேட்டாங்க, இனி நம்ம வேற யாருக்கும் கொடுக்க முடியாது, அது என்னைக்குனாலும் அது அவங்களுக்கு தான், சர்ச்சுக்கு தான் அப்படின்னு நான் எழும்பி சொன்னேன் ஃபாதர். அந்த மாதிரியே நீங்க இன்னைக்கு அட்வான்ஸ் கொண்டு வந்துருக்கீங்கன்னு சொன்னாரு. அப்போ நான் நம்புறேன், எல்லாரும் நம்ம எதிர்பார்த்த எல்லாருடைய வாய்களும் அடைக்கப்படும் போது ஒரே ஒரு நபர் எழும்பி சொல்ல வச்சது நான் நம்புறேன், கர்த்தரே செய்தார், கர்த்தரே செய்தார். இப்படி செய்த ஆண்டவர் இந்த காரியத்தை முடிக்காமல் இருப்பாரா? உங்களுடைய வாழ்க்கையில செய்யாமல் இருப்பாரா? நான் கண்ணீரோட சொல்லுகிறேன், மனுஷனை நம்பாதீங்க, மனுஷனை நம்பாதீங்க, எந்த மனுஷனையும் எதிர்பார்க்காதீங்க, எந்த மனுஷனிட்ட போய் கை கட்டி நிற்காதீங்க. அவனுடைய காரியங்கள் எல்லாம் மாயாக்கப்படும் போது என்னுடைய ஆண்டவரை எதிர்பாருங்க. என்னுடைய ஆண்டவர் எவ்வளவு வேண்டும் என்றாலும் நமக்காய் செய்கிறதுக்கு வல்லவராய் இருக்கிறார். எனக்கு உதவி எங்கிருந்து வரும் என்றால், நான் எதிர்பாராத இடத்திலிருந்து கர்த்தர் எனக்காக உதவியை, இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. எத்தனை பேர் நீங்க எழுதி வைக்கிறீங்கன்னு தெரியாது, நீங்க ஆரம்பிச்சிருக்கிற காரியத்தை முடிக்கிறதற்கு கர்த்தர் எதிர்பாராத ஒரு இடத்திலிருந்து ஒரு அற்புதத்தை கர்த்தர் உங்களுக்காக செய்வார். நீ தொடங்கின அந்த காரியத்தை, நீ ஆரம்பித்திருக்கிற அந்த காரியத்தை முடிப்பதற்கு எதிர்பாராத இடத்திலிருந்து ஒரு உதவி உனக்கு கடந்து வரும். நீங்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து கடந்து வரும். ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவதாக நம்முடைய ஆண்டவர் எப்படி நமக்கு உதவியை அனுப்ப முடியும் என்கிறதை குறித்து வேதம் நமக்கு சொல்கிறது. வாசிக்கலாம். நீங்கள் ஆதியாகமம் 33ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 33ஆம் அதிகாரத்திலே 1வது வசனத்திலிருந்து நாம் 4வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாமா? ஆதியாகமம் 33வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 33ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். யாக்கோபு தன் கண்களை ஏறெடுத்து, இதோ ஏசாவும் அவனோடு கூட 400 மனிதர்களும் வருகிறதை கண்டு பிள்ளைகளை லேயாளிடத்திலும் ராகேலிடத்திலும் 2 பணிவிடைக்காரிடத்திலும் வெவ்வேறாக பிரித்து வைத்து பணிவிடைக்காரிகளையும் அவர்கள் பிள்ளைகளையும் முதலிலும், லேயாளையும் அவள் பிள்ளைகளை இடையிலையும், ராகேலையும் யோசேப்பையும் கடையிலையும் நிறுத்தி தான் அவர்களுக்கு முன்பாய் நடந்து போய் 7 விசை தரை மட்டும் குனிந்து வணங்கி தன் சகோதரன் கிட்டே சேர்ந்தான். அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். இருவரும் அழுதார்கள். அவன் தன் கண்களை ஏறெடுத்து ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் கண்டு, உன்னோடு இருக்கிற இவர்கள் யார் என்றார். அதற்கு அவன், தேவன் உமது அடியானுக்கு அருளின பிள்ளைகள் என்றார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல இந்த ஏசாவுக்கும் யாக்கோபுக்கும் பல நாட்களாக அவர்களுக்குள்ளே கசப்பு இருக்கிறது. இந்த சகோதரனை, தன்னுடைய சொந்த சகோதரனை இந்த யாக்கோபு வந்து ஏமாத்துறாரு. ஃபர்ஸ்ட் ஒரு டைம் கூளை கொடுத்து ஏமாத்திட்டாரு. இரண்டாவது ஒரு விசை தன்னுடைய தகப்பனாருடைய இவனுடைய ஆசீர்வாதத்தை வஞ்சித்து ஏமாற்றி வாங்கினார். அதனால ஏசா என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, என்னைக்காவது ஒரு நாள் எங்க அப்பா சாவாரு, எங்க அப்பா சாகுற அன்னைக்கு என்னுடைய சகோதரனையும் நான் கொன்று விடுவேன் அப்படின்ற ஒரு பெரிய கசப்போட வாழ்ந்துட்டு இருக்கிறார். ஏன்னா அவருடைய வாழ்க்கை ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல்லா இல்ல. தன்னுடைய தகப்பனாரிடத்தில் போய் ஆசீர்வாதத்தை வாங்கும்போது அவர் ஒரே ஒரு ஆசீர்வாதத்தை தான் கொடுக்கிறாரு. உடனே தன்னுடைய தகப்பனாரை பார்த்து கேட்கிறார், என் தகப்பனே, இந்த ஒரு ஆசீர்வாதம் மாத்திரமா உம்மிடத்திலே உண்டு? உடனே அவங்க அப்பா சொல்றாரு, ஆமாப்பா, இந்த ஒண்ணு தான் மிச்சம் இருக்கு, எல்லாத்தையும் உன்னுடைய சகோதரனுக்கு நான் கொடுத்துட்டேன். உடனே இவன் முடிவு பண்ணிட்டான், இல்ல இவனை ஒரு நாள் கொல்லாம விடக்கூடாது அப்படின்னு. இப்ப காலங்கள் தாண்டினது. இந்த யாக்கோபு தேவனுடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணிட்டு வரான். இப்ப அவனுடைய சகோதரன் தன்னை பார்க்கிறதற்கு 400 பேரோட வர்றான்னு சொன்னோன்னே இவனுக்குள்ள ஒரு பெரிய பயம் வருகிறது. ஐயோ, எப்படி எனக்கு உதவி வரப்போகிறது? அவனுடைய உதவி இல்லாம அந்த நாட்டில் அவனால வாழ முடியாது. இத்தனை பேரையும் உயிரோட காப்பாற்ற முடியாது. ஏசா வேட்டையிலே வல்லவன். அப்படியே பயந்து நடுங்குகிறான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஏசா தூரத்தில் அவனை பார்த்து ஓடி வந்து கட்டி பிடிச்சு 2 பேரும், அண்ணன் தம்பி 2 பேரும் பல நாட்களான பகை. ஆனா என்ன பண்ணாங்களாமா? 2 பேரும் முத்தம் செய்து கண்ணீரோடு அழுதார்களாமா. அப்போ ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு அற்புதத்தை யாக்கோபுக்கு செய்றாரு. என்ன அற்புதத்தை செய்றாருன்னா, நம்ப முடியாத ஒரு அற்புதத்தை கர்த்தர் அவனுக்காக செய்கிறார். நான் நம்புறேன் உங்களுக்கு ஆண்டவர் ஒரு உதவி செய்ய முடியும். எப்படி உதவி செய்ய முடியும் என்றால், நீங்கள் நம்பவே முடியாத ஒரு இடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு உதவியை அனுப்புவது என் ஆண்டவருக்கு லேசான காரியம்.
எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? உங்க நம்பிக்கையெல்லாம் அந்த காரியத்தை குறித்து அற்று போயிருக்கலாம். எனக்கு இனி இந்த தொழில் மேல நம்பிக்கை இல்லை, எனக்கு இனி இந்த வருமானத்தின் மேல நம்பிக்கை இல்லை, இனி என்னுடைய பிள்ளை மேல எனக்கு நம்பிக்கை இல்லை. எந்தெந்த காரியம் எல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை அற்று போனதோ நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன். என் தேவன் இன்றைக்கு பேசுகிறார். நான் உதவி செய்ய முடியுமானால் நம்பிக்கை அற்ற இடத்திலிருந்து கூட உங்களுக்காக ஒரு உதவியை அனுப்ப முடியும். ஆமென் சொல்லுங்க. நம்புகிறீர்களா? விசுவாசிக்கிறீர்களா? ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சீடர்கள் எல்லாம் ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறார்கள், இத்தனை ஜனங்களுக்கு ஆகாரத்தை நம்ம எப்படி கொடுப்போம்? ஐயோ, நம்ப முடியாது, யாருக்கும் ஆகாரம் கொடுக்க முடியாது. ஆனா கர்த்தர் 5 ஐப்பத்தையும் 2 மீனையும் எடுத்து ஆசீர்வதித்து எல்லாருக்கும் திருப்தியான ஆகாரத்தை கொடுத்தார். நம்ப முடியாத இடத்திலிருந்து கர்த்தர் அவர்களுக்கு ஒரு உதவியை அனுப்பினார். நான் விசுவாசிக்கிறேன், நமக்கும் கர்த்தர் செய்ய போறார். எப்படி செய்ய போறார்னா, நம்ம நம்பாத இடத்திலிருந்து கர்த்தர் ஒரு அற்புதத்தை நமக்காய் செய்ய போகிறார். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இதற்கு ஒரு பெரிய சாட்சி இருக்கிறது ஆண்டவருடைய பிள்ளைகளை. நான் கிட்டத்தட்ட ஒரு 7 ஆண்டுகளுக்கு முன்பாக அதிகாலை ஜெபம் நம்முடைய திருச்சபையில் நடந்து கொண்டிருந்தது. அப்போ அந்த அதிகாலை ஜெபம் நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு மனிதர் மனநிலைமை பாதிக்கப்பட்டு திருச்சபைக்கு வந்தார். ராத்திரி முழுக்க தூங்க மாட்டார், அப்படியே முழிச்சிட்டே இருப்பார். அவர் சைக்காலஜி டாக்டரை பார்த்து, மனநல மருத்துவரை பார்த்து மாத்திரை எடுத்துட்டு இருந்தார். அப்போ நான் அவரை பார்த்து சந்தித்து அவருக்காக ஜெபம் பண்ணி அவருக்கு ஆலோசனை சொல்லி இந்த திருச்சபைக்கு வந்ததற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவருக்கு பரிபூரணமான சுகம் கிடைத்தது. அது எதனால் அந்த மன அழுத்தத்துக்குள்ள ஆனார் அப்படின்னா, அவருடைய நண்பர் அவரை ஏமாத்திட்டார். பல கோடி ரூபாய் ஏமாத்தி பில்களை எல்லாம் எரிச்சு எல்லாத்தையும் நாசம் பண்ணி அவர் ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டதுனால அந்த பணத்தை ஏமாந்ததுனால தூங்காம ஆயிட்டாரு. ஆனா இங்க இந்த ஆராதனைக்கு அட்டன் பண்ணி கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து திரும்ப ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு அந்த பிசினஸ் கோடிக்கணக்கான பணம் பெருகிருச்சு, நல்ல வசதி. ஆனால் நான் அதை எதிர்பார்க்கறதல்ல. ஒரு நாள் கூட கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 7 ஆண்டுகள்ல அவருக்கு திருச்சபைக்காக ஏதாவது ஒன்று செய்யணும்னு அவருக்கு தெரியவே தெரியாது. இத்தனைக்கும் அவர் ஆரம்பிக்கிற எல்லா ப்ராஜெக்ட்டுமே எங்கிட்ட கேட்காம எதையுமே செய்ய மாட்டாரு, எங்கிட்ட கேட்டு தான் செய்வார். ஒரு காரியத்தை அவர் ஆரம்பிக்கணும் அப்படின்னா என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு அதை என்னை பார்த்து வேணுமா வேண்டாமா அப்படின்னு கேட்பாரு. நான் இதை செய்ய வேண்டாம் அப்படின்னு செய்யாம விட்டுருவாரு, நான் இதை செய்யுங்க அப்படின்னு செஞ்சுடுவாரு. இப்படியே அவருடைய பிசினஸ் இன்னைக்கு பல கோடிக்கு பெருகி பல இடங்களிலே இடம் வாங்கி பல ஆசீர்வாதமா இருக்கிறார். ஆனா ஒரு நாள் கூட திருச்சபைக்கு ஒரு 100 rupees, ஒரு 100 ரூபாய் கூட அவர் இந்த ஊழியத்திற்காக செலுத்தினதே இல்லை. 100 rupees கூட. அது எதிர்பார்ப்பல்ல. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, தேவன் ஆசீர்வதிக்கும் போது அவர்கள் கொடுக்கறது வழக்கம் தானே. கர்த்தர் நம்மளை ஆசீர்வச்சிருக்கிறார், கேட்பாரு, ஜெபம் பண்ணுவாரு, எல்லாமே நடக்கும். அவருக்கு தெரியாதா என்னன்னு தெரியல. நம்ம ஒருவேளை சர்ச்சில் உபதேசம் பண்ணாதனாலயா அவர், ஆனா அதை செய்யலை. அப்போ நான் சரி ஓகே, அது ஆண்டவருக்கும் அவருக்கும் உரியது அப்படின்னு விட்டுட்டேன். திடீரென்று ஒரு நாள் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக அவர் வந்துட்டு அவருக்கு இந்த கோவிட் அவருக்கு அட்டாக் ஆயிடுச்சு. இந்த கொரோனாவில் பாதிக்கப்பட்டார். அப்போ அவருக்காக ஜெபம் பண்ணி அவருக்கு ஆலோசனை சொல்லி அவரை போய் பார்த்து அவருக்காக ஒரு ஹாஸ்பிட்டல் ரெடி பண்ணி எல்லாத்தையும் கிளியர் பண்ணி இப்போ ஆண்டவர் கிருபையா அவரை தப்பிச்சிட்டார். அப்போ சொன்னார், பாஸ்டர் நீங்கள் இல்லை அப்படின்னா, நீங்களும் கர்த்தரும் இல்லைன்னா நான் செத்துருப்பேன், ஆண்டவர் என்னை உயிரோட காப்பாற்றினாரு. ஆனால் அந்த கொரோனா வார்டுக்குள்ளே நான் படுத்து கிடக்கும்போது ஆண்டவர் என்கிட்ட ஒன்று பேசினார். என்ன பேசினார் அப்படின்னா, நீ போயிட்டு இருக்கிற ஆலயத்திற்கு நீ ஏதாவது செஞ்சிருக்கிறியா, நீ செய்ய வேண்டிய அவசியம் இருக்குல்ல அப்படின்னு பேசினாரு. அதனால ஆலயத்திற்காக எதையாவது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு செக் என் கையில் கொடுத்தாரு. அந்த செக் கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் செக் கொடுத்தாரு. 1 லட்சம் ரூபாய் செக்கு. அப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயிருச்சு. நான் என்ன சொல்றேன்னா, எத்தனையோ பேர் ஊழியத்தை தாங்குகிறார்கள். ஆனால் அவர் கொடுக்கும்போது என்ன நினைச்சேன் அப்படின்னா, அது ஒரு நம்ப முடியாத அற்புதம். 7 ஆண்டுகளாக 1 ரூபாய் கூட கொடுக்காத ஒரு மனுஷன் அன்னைக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் அப்படின்னா, நான் நம்புறேன் நம்முடைய தேவன் உதவியை நமக்கு அனுப்பணும்னு நினைச்சிட்டார் அப்படின்னா, நம்ம நம்ப முடியாத இடத்துல இருந்து கூட என்ன பண்ணுவாருன்னா உதவியை அனுப்புறதற்கு வல்லவராக இருக்கிறார். நம்ம நினைப்போம் இந்த இடத்துல இருந்தெல்லாம் வருமா, எனக்கு நம்பிக்கை இல்லை சார், எனக்கு நம்பிக்கை இல்லை சார், எனக்கு நம்பிக்கை இல்லை. உங்களுடைய நம்பிக்கையெல்லாம் கர்த்தர் பலப்படுத்தும்படியாகத்தான் இன்று இந்த 3வது செக்ஷன்ல கர்த்தர் பேசுறாரு. இல்லை, என்னால நம்பிக்கை இல்லாத இடத்திலிருந்து உங்களுக்கு உதவியை அனுப்புறதற்கு முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்க இருதயம் சோர்ந்து போக வேண்டாம், உங்க மனசு சோர்ந்து போக வேண்டாம், உங்களுடைய நம்பிக்கையெல்லாம் தளர வேண்டாம்.
என் தேவன் உங்களுக்காய் ஒரு உதவியை அனுப்புவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். 2 கரங்களை மேல உயர்த்தி முழு இருதயத்தோட நீங்க சொல்லுங்க, ராஜா ராஜா ராஜா, எனக்கு அற்புதத்தை நீங்க செய்யணும்னு நினைச்சிட்டீங்க அப்படின்னா, செய்யணும்னு நினைச்சிட்டீங்கன்னா, என் நம்பிக்கை அற்று போனதுல இருந்து கூட எனக்கு அற்புதத்தை செய்ய முடியும் ஆண்டவரே. சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு அப்படி செய்ய முடியும், அப்படி செய்ய முடியும் ஆண்டவரே, செய்ய முடியும்பா. உங்களால் ஆகாதது என்று ஒன்றும் இல்லை 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 இல்லை. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஆமென். மீன் பிடிக்கிற தொழிலே போகிற ஒரு தேவனுடைய பிள்ளை பெரிய கடன்ல மாட்டி அந்த மீன் பிடிச்சிட்டு வந்தாதான் அவருக்கு லாபம். அப்போ போகும்போதே அவருடைய வலையை எடுத்து பார்த்தா அவருடைய வலையில நிறைய இடத்துல ஓட்டை இருந்துச்சாமா. அவங்க மனைவி பார்த்து சொன்னாங்களாமா, இந்த ஓட்டையான வலையை கொண்டு போய் மீனை பிடிச்சி என்னைக்கு இந்த கடனை நீங்கள் முடிக்க போறீங்கன்னு சொன்னாங்களாம். மீன் பிடிக்க போகிறது, மீன் பிடிக்கிற தொழில் வந்து ரொம்ப கஷ்டமான தொழில், இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான. அவங்களுக்காக ஸ்பெஷலாக நம்ம ஜெபம் பண்ணணும். அவங்க வந்து அந்த இயற்கை சீற்றத்தோட போராடுகிற இடம் இல்லை, தண்ணிக்குள்ள. அதெல்லாம் நீங்கள் ஒன்றொன்னா விவரித்து சொன்னோம் அப்படின்னா, ஐயோ அவ்வளோ கஷ்டமான ஒரு தொழில் தான் மீன் பிடிக்கிற தொழில். அங்கே இருக்கிற நம்ம வந்து அந்த போட்டில் வந்து ஒரு 15 நிமிஷம் ட்ராவல் பண்ணாலே நம்மளால் ட்ராவல் பண்ண முடியாது, ஃபுல்லாக வாமிட்டிங் வந்துடும். அந்த அந்த கடலுடைய காற்று கூட நமக்கு ஒத்துக்காது. அதெல்லாம் ரொம்ப கஷ்டமானது. அது கண்ணீரோட அந்த அந்த ஓட்டையான வலையை தூக்கி போட்டு, இனி என் கடனை முடிக்கிறதுக்கு இந்த வலை உதவி செய்யாது, எனக்கு அந்த நம்பிக்கை இல்லைன்னு போனார். ஆனால் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம், அவருக்கு வந்து ஒரு 7 மீன் கிடச்சிருச்சாமா. 7 மீன், 7 மீன், ஒரு நல்ல சைஸ் உள்ள மீன். அது ரொம்ப காஸ்ட்லியான மீன். அதை வந்து கிட்டத்தட்ட 37 லட்சம் ரூபாய்க்கு வித்தாராமா. 7 மீனை 7 மீனை கொண்டு வந்து அந்த நீங்கள் பேப்பர்ல எல்லாம் வாட்சி பார்ப்பீங்க, சில மீன்கள் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், அது இம்போர்ட் பண்ணுவாங்க, அது பெரிய பெரிய மெடிசன்ஸுக்கு அது யூஸ் ஆகும். அந்த மாதிரி 7 மீன் கிடச்சிருச்சு. அதில் பணம் வந்து அவருடைய கடன் முழுக்க ஒரே ஒரு ஓட்டையான வலையில சரியாயிடுச்சு. ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ அவர் சாட்சி சொல்லும்போது ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அதோட அந்த வலையை தூக்கி போட்டு ஊழியத்துக்கு வந்துட்டாரு. இன்னைக்கு ராமேஸ்வரத்தில் ஆண்டவருடைய ஊழியத்திற்காக ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கிறாரு. அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, நம்முடைய ஆண்டவர் நம்பிக்கை இல்லாத இடங்களிலே நம்பிக்கை விதைக்கிற கர்த்தர். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைச்சிட்டாருன்னா, எந்த இடத்துல நீங்க நம்பலையோ அந்த இடத்துல இருந்து உதவியை செய்ய கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். நான் நம்புறேன் ஆண்டவரே, நான் நம்புறேன், எனக்கு ஒரு உதவி கடந்து வரும். என் தேவன் எனக்காய் உதவியை எப்படியும் செய்வார், எப்படியும் செய்வார். ஆமென். ராம் முழுதும் பிரயாசப்பட்டோம், ராம் முழுதும் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை. ராத்திரி முழுக்க நாங்க இந்த கடல்ல பிரயாசப்பட்டோம், மீன் கிடைக்கும் அப்படின்னு. பேதுரு மீன் பிடிக்கிறதுலே வல்லவன், அவனுக்கு எல்லா பழக்கம் அவனுக்கு இருக்குது. ஆனா ஒரு மீன் கூட அகப்படல. அவன் சொல்றான், ஆயிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலைய போடுறேன். அந்த வலையை போட்டுட்டு எடுக்கும்போது வேதம் சொல்லுது, அந்த படகெல்லாம் மூழ்கத்தக்கதாக மீன். கரையில் இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டு எங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்கன்னு சொன்னாங்களாமா. அப்போ நம்ப முடியாத இடத்துல உதவி அனுப்புறவர் கர்த்தர். நம்பர் 3, மூன்றாவது, நம்முடைய ஆண்டவர் நமக்கு எப்படி உதவி செய்ய முடியும் என்றால், வேதத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 39ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். 39ஆம் அதிகாரத்திலே ஸ்தோத்திரம் 20வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போறோம். யோசேப்பின் எஜமானன் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையிலே அவன் இருந்தான். கர்த்தரோ யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தான். ஆமென் சொல்லுங்கள். அந்த வசனத்தை திரும்ப, கர்த்தரோ யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். ஆமென் சொல்லுங்க. இந்த இடத்துல யோசேப்பை குறித்து நம்ம வாசிக்கிறோம். ஏற்கனவே ஒரு நல்ல இடத்திலே ஆண்டவர் அவனை வைத்தார். அவன் போய் அங்கே உண்மையா இருந்து நல்ல வேலை செஞ்சதுனால போத்திபார் தன்னுடைய வீட்டிலே இருக்கிற சகல காரியத்தையும் அவன் கையில ஒப்பு கொடுத்தான். அந்த இடத்துல அவன் ஒரு பெரிய எஜமானனை போல அவன் நடந்தான். ஆனா திடீரென்று ஒரு பெரிய புயல் அடித்தது. இப்போ வந்து அவன்
அவன் அங்கிருந்து துரத்தப்படுகிறான். இனி போகிற இடத்துல யார் உதவி செய்வார் என்று தெரியல. தன்னுடைய தகப்பனாரை விட்டு பிரிந்து வந்ததற்கு பிறகு ஆண்டவர் போத்திபார் என்கிற ஒரு உதவியை அவனுக்கு முதலாவதாக கொடுத்தார். இப்போ போத்திபாருடைய வீட்டிலிருந்து அவன் துரத்தப்படுகிறான். அவன் போகிறது சிறைச்சாலைக்கு போகிறான். ஐயோ, இங்க ஒரு உதவி நமக்கு இருந்துச்சு, சிறைச்சாலையில நமக்கு யார் உதவி செய்ய போறா? சிறைச்சாலையில நமக்கு என்ன கிடைக்க போகுது? ஆனால் வேதம் சொல்லுகிறது, சிறைச்சாலையிலே கர்த்தர் அவனுக்கு அனுப்பின உதவி அங்க இருக்கிற நபர் அல்ல, சிறைச்சாலையினுடைய தலைவனுடைய கண்களிலே யோசேப்பு கிருபை கிடைத்தது. அப்போ நினைக்காத இடத்திலிருந்து யோசேப்புக்கு கர்த்தர் ஒரு உதவியை அனுப்பினார். ஆமென் சொல்லுவோம். அந்த இடத்துல எனக்கு யார் உதவி செய்ய போகிறார்கள், எனக்கு யார் இருக்கிறார்கள்? ஆனால் நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிக அதிகமாய் செய்கிறவர் அங்கே அவனுக்கு தலைவனுடைய கண்களிலே தயவு கிடைக்கும்படி செய்தார். நான் நம்புறேன். நம்பர் 3, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு உதவியை அனுப்புவார். எப்படி அனுப்புவார் அப்படின்னா, நீங்க நினைக்காத இடங்களிலிருந்து உங்களுக்கு உதவி தேடி வரும். முதலாவதாக நம்பர் 1, முதலாவதாக நாம் எதிர்பாராத இடத்திலிருந்து நமக்கு உதவியை அனுப்புகிறவர். நம்பர் 2, இரண்டாவது, நாம் நம்பாத இடத்திலிருந்து நமக்கு உதவியை அனுப்புகிறவர். நம்பர் 3, நாம் நினைக்காத இடத்திலிருந்து நமக்கு உதவியை அனுப்புகிறவர். ஆமென் சொல்லுங்க. நம்ம நினைச்சிருக்க மாட்டோம், நீங்க நினைக்க மாட்டீங்க, இந்த இடத்துல இருந்து வரும்னு உங்களுடைய நினைவில் தொற்றுக்க கூட கூடாது. அதை உங்களுடைய இருதயத்துக்குள்ள கொண்டு வந்திருக்க மாட்டீங்க, சிந்தனைக்குள்ள கூட கொண்டு வந்திருக்க மாட்டீங்க. அது ஒரு பெரிய விஷயம் இல்லாம நீங்க போட்டிருப்பீங்க, அது ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு நினைச்சிருப்பீங்க. ஆனா என் ஆண்டவர் உதவி செய்யணும்னு நினைச்சிட்டார் அப்படின்னா, நாம் நினையாத இடத்திலிருந்து நமக்காய் உதவிகளை அனுப்புவேன் என்று கர்த்தரே வாக்கு கொடுக்கிறார். கைகளை மேல உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் நம்புறேன், நான் நினைக்காத இடத்திலிருந்து எனக்கு ஒரு உதவி தேடி வரும். விசுவாசிங்க, சொல்லுங்க, ஆண்டவரே தேடி வரும். உங்க பிள்ளைக்கு ஒரு உதவி தேடி வரும், உடைய குடும்பத்திற்கு ஒரு உதவி தேடி வரும், அந்த மருத்துவமனையிலேயே தேடி வரும், அந்த குடும்பத்திலேயே தேடி வரும். நினையாத நேரத்திலே அந்த உதவியை கர்த்தர் நமக்காய் அனுப்புவார். ஓ, நினைக்காத இடத்திலிருந்து அந்த உதவியை கர்த்தர் நமக்காய் அனுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இதற்கும் ஒரு சாட்சியை உங்களுக்கு சொல்லி நான் ஜெபித்து முடிக்க போகிறேன். நம்முடைய ஊழியர் ரொம்ப சின்னதாக இருக்கும்போது நிறைய குழந்தைங்க VBSக்காக வருவாங்க. அப்போ அந்த சுற்றி இருக்கிற எல்லா குழந்தைகளும் நம்முடைய ஏரியாவிலேருந்து வருவாங்க. அப்போது ஒவ்வொரு நாளும் அந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது குடிக்கிறதுக்காக சாப்பிட்றதுக்காக கொடுக்கணும். அப்போ ரொம்ப சின்ன சர்ச்சு, அதை கொடுக்கவே முடியாத ஒரு சூழ்நிலை. அப்போது நம்முடைய சர்ச்சில் இருக்கிறவங்க ஒருத்தவங்க இந்த லூம் வேர்ல்டில் ஒர்க் பண்ணாங்க. அங்கேருந்து ஒரு நபரை அந்த இடத்துல இருக்கிற ஒரு மேனேஜரை ஜஸ்ட் எங்களுடைய குழந்தைங்க எல்லாம் டான்ஸ் பண்ணுறதை பார்க்குறதுக்கு வாங்கன்னு கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அப்போ அடுத்த நாள் ஜூஸு இந்த ஸ்நாக்ஸ் கொடுக்குறதுக்கு பணம் கையில் இல்லை. அவர் வந்தார், எல்லா பிள்ளைங்களும் டான்ஸ் ஆடி அந்த ஜூஸ் எல்லாம் சாப்பிட்ருக்கிறத பார்த்தாரு. ஒரு பெரிய பொட்டு வச்சுட்டு கையில் நிறைய கயிறெல்லாம் கட்டிட்டு அப்படியே வித்தியாசமாக வந்திருந்தார். அவர் பயங்கரமான ஒரு விக்கிரக ஆராதனைக்காரர். உள்ளே இதெல்லாம் பார்த்துட்டு முடித்த உடனே அந்த சிஸ்டர் பாஸ்டரை பார்த்துட்டு போகிறீங்களான்னு கேட்டார். நான் பக்கத்தில் போனேன், நான் அவருக்காக ஒரு ப்ரேயர் பண்ணி முடித்த உடனே அவர் கேட்டார், இந்த பிள்ளைகளுக்காக எதையாவது நான் செஞ்சேன்னா ஏற்றுக்குவீங்களான்னு கேட்டார். எது ஏற்றுக்குவீங்களா? நான் சொன்னேன், தாராளமாக ஏற்றுக்குவோம் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், ஒரு நாள் எவ்வளோ செலவாகுதுன்னு கேட்டார். நான் இந்த அவ்வளோதான் செலவாகுது அப்படின்னு. இனி எத்தனை நாள் இருக்குன்னு கேட்டார். அதற்கப்புறம் 4 நாட்கள் இருந்துச்சு. ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இனி 4 நாட்களும் பிள்ளைங்க என்ன சாப்பிட்றாங்களோ மொத்த பணத்தை நான் கொடுத்துட்றேன்னு போயிட்டார், ஒரே நபர். அப்போது நம்ம ஆண்டவர் நினச்சாருன்னா, நான் அவர் உள்ள வரும்போது அவ்வளோதான் நமக்கு உதவி செய்வதற்கு ஒரு காகத்தை கர்த்தர் அனுப்பிட்டாருன்னு நினைக்கல. இது என்னடா கயிறை கட்டிட்டு பெரிய பொட்டு வச்சுட்டு ஒரு ஆள் உள்ள வராரு அப்படின்னு தான் நினச்சேன். நான் வித்தியாசமாக வர்றாரே, நமக்கு அவருக்கு சம்பந்தமே இல்லாமல் இருக்கேன்னு நினச்சேன். ஆனால் நம்ம நினைக்காத இடங்களிலிருந்து நமக்கு உதவியை அனுப்புகிறவர் நம்முடைய கர்த்தர். உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் நினைக்க மாட்டீங்க, உங்கள் மனசுக்குள்ளே அதை நினைக்கும் போது ஆப்போசிட்டாக தான் நினைப்பீங்க. ஐயோ, நான் என்னத்தை போய் இல்லை, தேவன் நினைத்தார் என்றால் கர்த்தர் அப்படியே உதவி செய்வார். ஜெபிக்க எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? எலியாவை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நான் அங்கே உன்னை போஷிக்கிறதற்கு காகங்களுக்கு நீ பயப்படாத, நான் உனக்கு ஒரு உதவியை இந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு ஒரு உதவியை கர்த்தர், தேவையான போது எனக்கு ஒரு உதவியை கர்த்தர். அது எந்த உதவியாய் வேண்டும் என்றால் இருக்கலாம், பணமா இருக்கலாம், பொருளா இருக்கலாம், கர்த்தர் அந்த உதவியை நமக்காக அனுப்புவார். ஹல்லேலூயா. எல்லாரும் தேவ சமூகத்தில் எழும்பி நிற்கலாம், கர்த்தரிடத்துல கேட்போம், ஆண்டவரே எனக்காய் ஒரு உதவியை அனுப்புவீர்.
ஹalleluya, ஹalleluya. அங்கே உன்னை போஷிக்கிறதற்கு நான் காகங்களுக்கு கட்டளையிடுவேன். ஹalleluya. தீர்க்கதரிசியை காகங்களை கொண்டு போஷித்த கர்த்தர், ஓ ஜீவராசியை கொண்டு போஷித்த கர்த்தர் உங்களையும் என்னையும் மறந்து விடுவாரோ, தள்ளி விடுவாரோ? நீங்க அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் அல்லவோ உங்களை தெரிந்து கொண்டார். நேற்று அல்ல, இன்று அல்ல, அது தாயின் கருவில் உருவாகும் முன்னே கர்த்தரமை தெரிந்து கொண்டார். நமக்கு ஒரு உதவி தேடி வரும். ஹalleluya. சொல்லுங்க, கைகளை மேல உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு ஒரு உதவி தேவனிடத்திலிருந்து தேடி வரும். நன்றி ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறேன். இது மனிதர் பேசுகிற வார்த்தை அல்ல, இது பாஸ்டர் பேசுகிற வார்த்தை அல்ல, இது கர்த்தரே நேரடியாய் வந்து பேசுகிற வார்த்தை. எல்லாம் அடைக்கப்படலாம், எல்லா சூழ்நிலைகளும் எதிராயிருக்கலாம், உதவிகள் ஒன்றும் வராதோ என்று நினைக்கலாம். ஆனால் என் கர்த்தர், என் தேவன், காகங்களை கொண்டு போஷித்த கர்த்தர் நமக்கு ஏற்ற வேளையிலே உதவியை அவர் அனுப்பி கொண்டே இருப்பார். நான் நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஹalleluya. நன்றி, நன்றி ஆண்டவரே. ஓ நன்றி ஆண்டவரே. நம்மை அவர்தான் தெரிந்து கொண்டார், நம்மை அவர்தான் தெரிந்து கொண்டார். ஹalleluya. கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்றது என்ன வாழ்க்கைன்னா ஃபெய்த், விசுவாசம் தான் வாழ்க்கை. ஆமென். ஆபிரகாம், ஈசாக்கு, நம்முடைய மூதாதையர்கள் எல்லாம் எப்படி வெற்றி அடைஞ்சாங்க அப்படின்னா, தூரத்திலே அவைகளை கண்டு விசுவாசித்து அணைத்து கொண்டு விசுவாசத்தில் வல்லவர்களானார். அப்ப நம்ம எல்லாம் எப்படி ஆகணுமாமா? விசுவாசத்துல. சோ இன்னைக்கு இந்த வார்த்தையை ஆண்டவர் பேசியிருக்கார் அப்படின்னா, இங்கிருந்து போகும்போதே, இல்லைன்னா இந்த ஆராதனை முடிக்கும் போதே எப்படி சொல்லணும்னா, என்னை அழைத்த தேவன் எனக்கு ஒரு உதவியை, ஆமென்னு சொல்லுங்க. நீங்க என்ன நினைச்சாலும் சரி, இந்த வார்த்தையை நான் பிரசங்கம் பண்றேன்னாலே என்னமோ தெரியல, இந்த வார்த்தையை நான் அப்படியே நான் என் வாழ்க்கையில பார்க்குறேங்க, நடக்கிறத பார்க்குறேன். நான் பிரசங்கம் பண்ணுகிற எல்லா வார்த்தைகளையுமே கர்த்தர் நிறைவேற்றுகிறத நான் பார்க்குறேன். மாதம் 1ஆம் தேதி வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் தருவார். அந்த 1ஆம் தேதி வாக்குத்தத்தத்தை ஒவ்வொரு நாளும் ஒரு டைமாவது நான் நினைவு கூறுவேன். போன மாதம் கொடுத்தாரு, காற்றையும் காண மாட்டாய் மழையும் காண. இந்த மாதம் கொடுத்தாரு, அந்நிய கண்கள் அல்ல உன் கண்கள் அதை காணும் அப்படி. அப்போ அந்த மாதம் முடிக்கும் போது அந்த 30ஆம் தேதி 31ஆம் தேதி யோசிச்சு பார்ப்பேன், இந்த மாதம் ஆண்டவர் கொடுத்த வாக்குல உண்மையா இருந்தாரான்னு பார்த்தா அவர் ஒவ்வொரு நாளும் உண்மையா இருந்திருக்காரு. நமக்கு எல்லாருக்கும் உண்மையா இருந்திருக்கிறாரு. அதனால அவருடைய வார்த்தை கீழே ஒரு நாளும் தரையில விழவே விழாது. நான் அது உங்க கையில தான் இருக்குது, பெற்றுக்கொள்றதும் கீழே விடுறதும் உங்க கையில தான் இருக்குது. அப்போ என்ன இந்த கடைசி ஜெபம் தான் முக்கியமான ஜெபம். எப்படி ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே நான் நம்புறேன் இந்த வார்த்தையை அப்படியே நம்புறேன்னு சொல்லுங்க. அப்படி எப்படி நம்புறேன்னா, நீ சொன்ன வார்த்தையின்படியே நம்புகிறேன். ஹalleluya. அது எழுத்தினுடைய உறுப்பு கூட மாறாம அது அப்படியே நடக்கும். விசுவாசிக்கிறீங்களா? நான் இந்த வசனத்தை வச்சே ஒரு சாட்சி இருக்குது. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். அந்த காகத்தை கத்துறேன். ஒரு தாயும் ஒரு சின்ன பிள்ளையும் வீட்டில் பசிக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது, அவங்க அம்மா ஜெபம் பண்ணிட்டே இருக்கும்போது அவங்க அம்மா சொன்னாங்களாம்மா, இந்த மாதிரி எலியான்னு ஒரு ஐயா இருந்தார், அவங்கள காகத்தை கொண்டு ஆண்டவர் போஷிச்சாரு. நம்மையும் போஷிக்கிறதுக்கு ஒரு காகத்தை அனுப்புவார். ஒரு மழைக்காலம், ரொம்ப பனியா இருக்குது, ஒரு மலையில குடியிருக்காங்க, அம்மாவும் பிள்ளையும் சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுறாங்க. உடனே இந்த பிள்ளையும் அம்மாவும் சேர்ந்து வீட்டில் உட்காந்து கத்துனாங்களா, ஆண்டவரே எங்களுக்கு ஒரு காகத்தை அனுப்பும், எங்களுக்கு ஒரு காகத்தை அனுப்பும், எங்களுக்கு ஒரு காகத்தை அனுப்பும் அப்படின்னு கத்திட்டே இருந்தாங்க. இந்த பையன் திடீர்னு போய், ஒரு நிமிஷமா அப்படின்னு போய் ஜன்னலை திறந்து வந்துட்டு பார்த்தானா, பார்த்துட்டு வந்து சொன்னாங்களாமா, இன்னும் காக்கா வரவே இல்லைம்மா அப்படின்னு. உடனே இவங்க சொன்னாங்களாமா, உட்காரு வரும் கண்டிப்பா அந்த காக்கா. திரும்பி ஜெபம் பண்ணாங்களா, இயேசுவே அந்த காக்காவை அனுப்பும், இயேசுவே அந்த காக்காவை அனுப்பும். 2வது டைம் திறந்து பார்த்தா ஜன்னல்ல இவங்க 2 பேருக்கான சாப்பாடு பொதியாக அங்க வைக்கப்பட்டிருச்சாங்க. இவங்களுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. எடுத்து சாப்பிட்டு முடிச்சா அடுத்த நாள் விசாரிக்கும் போது ஒருத்தர் சொன்னாராம்மா, என் பேர் காக்கா, என் பேர் அந்த பேரு, நீங்க ஒரு காக்காவை அனுப்புங்கன்னு சொன்னாங்க. எங்க சாப்பாடு கொடுக்க ஒரு காக்கா வரட்டும், எனக்கு நான் தான் சாப்பாடு வாங்கிட்டு வந்தேன். ஸோ கடவுள் என்னை இந்த வழியா நடக்க வச்சாரு, அதனால உங்களுக்கு ஆகாரம் கொடுக்கறதுக்கு தான் என்னை வாங்க வச்சாருன்னு சொல்லி நான் இங்கே வச்சுட்டு போயிட்டேன், நான் வேற வாங்கி எங்கள் வீட்டுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னாரம்மா. ஆமேன்னு சொல்லுங்க. நம்முடைய தேவன் அப்படியே நிறைவேற்றுகிறவன். இந்த சாட்சி மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள். ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு சாட்சி அல்ல, நிறைய சாட்சி. கர்த்தர் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். நீங்க எல்லாம் பத்மா முதலியார் அப்படின்ற அந்த அம்மாவை கேள்விப்பட்டிருப்பீங்க. நல்ல பாடல் எழுதின அந்த அம்மா. அவருடைய கணவனார் நடராஜ முதலியார். அவர் ரொம்ப ஏஜானவர், இவங்க ரொம்ப சின்ன வயசு. அவர் திடீரென்று அவர் இறந்து போயிட்டார். அந்த ஊழியத்தை இவங்க தான் செய்ய வேண்டியதாச்சு. ஒரு குட்டி பையன், ஒரு பொண்ணு. அந்த குட்டி பையன் திடீர்னு நைட்டு 12 மணிக்கு எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு கத்துறான். எனக்கு ஐஸ்கிரீம் வேணும், இல்லைன்னா எங்க டேடி வேணும், எனக்கு ஐஸ்கிரீம் வேணும், இல்லைன்னா டேடி வேணும்.
இவங்களுக்கு ஐஸ்கிரீமே வாங்கி கொடுக்க முடியாது, டேடியும் கொடுக்க முடியாது. டேடி இறந்து போயிட்டாரு, 12 மணிக்கு எங்க போய் ஐஸ்கிரீம் வாங்குவாங்க? இவங்க வேற ஒரு விதவை, என்ன பண்றதுனே தெரியலையாமா. அவனை எத்தனாலே அடக்க முடியலையாமா, கத்துறானாமா, எனக்கு ஐஸ்கிரீம் கொடுங்க, இல்ல டேடி கொடுங்க, எனக்கு ஐஸ்கிரீம் கொடுங்க. இவங்களால அடிச்சு பார்த்தாங்க, கொஞ்சி பார்த்தாங்க, ஒன்றும் பண்ண முடியல. திடீர்னு அந்த நடு ராத்திரியில ஒருத்தர் வந்து கதவு தட்டினாரு. கதவு தட்டி, இது நடந்த சம்பவம், ஒரு ஐஸ்கிரீம் அந்த பேக்கை வந்து கையில கொடுத்தாங்க. இவங்க அப்படி பிரமிச்சு போயிட்டாங்களாமா. ஐயா என்ன ஐஸ்கிரீம் கொடுக்குறீங்க அப்படின்னு. இல்ல, ஆண்டவர் 2-3 நாளாவே எங்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு, உங்களுக்கு உங்க வீட்டுக்கு 1 மாசத்திற்கான மளிகை ஜாமான் கொடுக்கறதுக்காக பேசிட்டு இருந்தாரு. பட் எனக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இன்னைக்கு எப்படியாவது மளிகை ஜாமான் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி நான் வர்ற வழியெல்லாம் கடையை பார்த்தேன், எல்லா கடையும் பூட்டி இருந்துச்சு. பக்கத்துல வந்துட்டேன். சரி உங்கள்ட்ட ஒரு வார்த்தை சொல்லலாம்னு நினைச்சேன், நைட் எப்படி வரேன்னு நினைச்சேன். ஒரே ஒரு ஐஸ்கிரீம் பார் மட்டும் மூட போற நேரத்தில் போயிட்டேன், ஒரு பேக் கிடைச்சு, என்னமோ வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சேன் அப்படின்னு கொடுத்துட்டு போயிட்டாராம். அப்பதான் இவங்க நினைச்சாங்களாமா, இயேசு அவர் மறக்கல, இன்றும் ஜீவிக்கிறார், இன்றும் ஜீவிக்கிறார். நமக்கு முன்னாடி இருக்கிற சாட்சி. அதனால நான் நம்புறேன், நம்மையும் கர்த்தர் போஷிக்கிறதற்கு, நமக்கு ஒரு உதவியை அனுப்புறதற்கு. கைய மேல உயர்த்தி, எனக்கு ஒரு உதவியை அனுப்புங்கப்பா, எனக்கு ஒரு உதவியை அனுப்புங்கப்பா சொல்லுங்க. முழு பலத்தோடு, ஆண்டவரே எத்தனையோ பரிசுத்தவான்களுக்கு உதவியை அனுப்பினீரே, என்னை உயர்த்துவதற்கு ஒரு உதவியை அனுப்பும். உனக்கு ஒரு உதவியை நான் அனுப்புவேன். உனக்கு ஒரு உதவி தேடி வரும். நீ எதிர்பார்க்காத இடத்திலிருந்து உதவியை நான் அனுப்புவேன். நீ நம்பாத இடத்திலிருந்து உனக்கு ஒரு உதவி வரும். நீ நினைத்து கூட பார்க்காத இடத்திலிருந்து ஒரு உதவி வரும். இது 100% நாங்க எல்லாரும் நம்புறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் எந்த இடத்துல இருந்தாலும், யாரா இருந்தாலும், அந்த வார்த்தை அவங்களுக்கு ஆம் என்றும் ஆமென் என்று. உங்க கிருபை தாங்கட்டும். இந்த ஊழியத்துல என் கூட இணைஞ்சு செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே.